இருக்குது, இன்னொரு கூட்டம் இருக்குது. நாங்க தான் ஊழியக்காரிகள், நாங்க தான் ஊழியக்காரர்கள், நாங்க தான் இதெல்லாம் செய்யணும், நாங்க தான் இதெல்லாம் பேசணும், நீங்களாம் அதெல்லாம் வாலாட்டக்கூடாது, நீங்களாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். இந்த ஊழியக்காரங்க பலிபடத்துல பேசுற பேச்சு உங்க நாவுகளெல்லாம் கர்த்தர் அறுத்து போடுவார். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு? நீ என்ன மேன்மை பாராட்டிட்டு இருக்கிற? கர்த்தர் எல்லாரையும் சரிசமமாக நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் எப்படியோ அதே மாதிரிதான் விசுவாசிகளும் அதே மாதிரிதான். ஊழியக்காரனோட பிள்ளைகளுக்கு ஒரு இது, விசுவாசிகளுக்கு ஒரு இது கிடையாது. எல்லாரையும் சரிசமமா நான் நடத்த வேண்டும். மேன்மை பாராட்டுதல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஊழியக்காரிகள் தான் செய்யணும், ஊழியக்காரனுக்கு பிள்ளைகள் தான் செய்யணும், ஊழியக்காரனுக்கு தான் செய்யணும். இங்க சட்டம் இருக்குது அப்படி? ஊழியக்காரனுக்கு பிள்ளைகள் தான் கீபோர்டு வாசிக்கணும், ஊழியக்காரனுக்கு பிள்ளைகள் தான் வொர்ஷிப் பண்ணணும், இதெல்லாம் எங்கேயாவது இருக்குதா? வேதாசத்துல இருக்குதா? டேலண்டான பிள்ளைகள், கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புகிற பிள்ளைகளை கொண்டு பாடல் பாடலாம், கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புகிற பிள்ளைகளை கொண்டு வொர்ஷிப் பண்ணலாம், கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புகிற பிள்ளைகளை கொண்டு கீபோர்டு வாசிக்கலாம். இது ஊழியக்காரனுக்கு பிள்ளைகள் தான் செய்யணும். ஊழியக்காரனுக்கு பிள்ளைகளை தள்ளி யாரும் அதை செய்யக்கூடாது. கர்த்தர் இதை விரும்பவில்லை. இல்லை, யாரு கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறார்கள், யாரு கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறார்களோ அவர்களை கொண்டு முன்னாடி நிறுத்தி அவர்களுக்காக